ஓம் சாந்தி. சத்குரு வாரத்தினுடைய நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு தேதி 16. 16 அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு என்ன ஞாபகம் வருது? 16 கலைகள் நிரம்பியவர்கள் ஆகணும். அதுக்காக பாபா நமக்கு எவ்வளவு எந்தெந்த விதத்துலலாம் உதவி செய்துகிட்டே இருக்கிறார், ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இல்லையா? ஆகல நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சவங்க, எவ்வளோ ஆன்மீக வழி, நமக்கு எவ்வளோ நல்வழி, உண்மையான வழி, சக்தி வாய்ந்த வழி, உயர்ந்த வழி கிடைச்சிட்ருக்கு. மற்றவங்கள பார்க்கும்போது அப்போ நம்ம எவ்வளோ சேஃபாக இருக்கிறோம், எவ்வளோ நல்லா கரெக்டாக போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாபாவுக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொல்லணும், அந்த சத்குருவுக்கு எவ்வளவு தினமும் தேங்க்ஸ் சொல்லணும். பதில்: வித்வான் பண்டிதர் போன்றவர்கள் எதை அறிந்து கொள்ளவில்லை மற்றும் சந்நியாசிகள் எதை அறிந்து கொள்ளவில்லை? இப்போது இது ராவண ராஜ்யம் என்பதை வித்வான் பண்டிதர்கள் அறிந்து கொள்ளவில்லை. மாயாதான் 5 விகாரங்கள் என்பது சந்நியாசிகள் அறிந்து கொள்ளவில்லை. பலசாலி யார்? பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலி யார்? கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக இருந்து இடையில் ஞான யோகத்தின் வாளை வைப்பவர்கள்தான் பராக்கிரமசாலி. வாயில வராதா? பலசாலி, தைரியசாலி, எப்படி வேணுமோ எடுத்துக்கோங்க. 3வது, தனக்குத்தானே என்ன சோதனை செய்து கொள்ள வேண்டும்? இப்போது மாயை எங்கேயும் என்னை ஏமாற்றவில்லை தானே என்று தன்னைத்தானே சோதனை செய்து கொள்ள வேண்டும். சஞ்சலம் அடைய வைப்பதில்லை தானே அப்படின்னு. 4வது, நாம் எப்படி சேவை செய்ய வேண்டும்? தாய் தந்தையின் பெயர் பிரசித்தமாகும் அளவிற்கு சேவை செய்ய வேண்டும். மேலும் அனைவருடைய ஆசீர்வாதங்களும் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சேவை செய்யும். ஏகாந்தவாசி யார்? தனிமையில் இருப்பவர் யார்? தன்னுடைய அனாதி சுரூபத்தில் நிலைத்திருந்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடியவர்கள்தான் ஏகாந்தவாசி அல்லது தனிமையில் இருப்பவர். 6வது, யாரால் மகாதானி ஆக முடியும்? தன்னுடைய பார்வை, உள்ளுணர்வு மற்றும் நினைவு சக்தியின் மூலம் அமைதியை அனுபவம் செய்விப்பவர்கள்தான் மகாதானி ஆக முடியும். 7வது, வார்த்தை அல்லது பேச்சை விட அதிக பிரபாவம் எதில் இருக்கிறது? வார்த்தைகள் மூலம் ஞானத்தை சொல்லும் போது பேச்சின் பிரபாவம் ஏற்படுகிறது. அதைவிடவும் அதிக பிரபாவம் குணம் மற்றும் கர்மத்தினால் ஏற்படுகிறது. fill up the blanks. தந்தை டேஷ் ஆகி உங்களை டேஷுக்கு அழைத்து செல்வார். சத்குருவாகி வீட்டுக்கு இல்லை, உண்மையான கண்டத்திற்கு அழைத்து செல்வார். விட்டீங்க. சத்குருவாகி உண்மையான கண்டத்திற்கு, உண்மையான சச் கண்ட் அப்படின்னு இருக்கு, உண்மையான கண்டத்திற்கு அழைத்து செல்வார். 2வது, சத்யுகத்தில் யாரும் டேஷை தேடுவதில்லை, குருமார்களை அல்லது குருவை தேடுவதில்லை. 3வது, உங்கள் மூலமாக மனிதர்களுக்கு டேஷ் நன்மை நடக்கிறது. 21 பிறவிகளுக்கு நன்மை நடக்கிறது. மாயாவின் ராஜ்யத்திற்கு டேஷ் என்று சொல்லப்படுகிறது. காரிருள் அல்லது காரிருள் நிறைந்த ராஜ்யம். சங்கம யுகத்தின் விசேஷ சக்தி டேஷ், சைலன்ஸின் சக்தி. ஆத்மாவின் டேஷ் 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 மற்றும் டேஷ் அமைதியாகும். சுய தர்மம், சுய கர்மம், சுயஸ்வரூபம் மற்றும் சுய தேசம் அமைதியாகும். டேஷ் பார்த்து தானம் கொடுக்க வேண்டும். நாடியை பார்த்து தானம் கொடுக்க.
என்ன பண்ணிடக்கூடாது, என்ன நாடியை பார்க்கணும், கையா பேச்சை கொடுத்துட்டு எந்த நோக்கத்தோடு வந்தோடனே நாடியை கொடுங்க, பாபா சொல்லியிருக்காரு நாடியை பார்க்கறது அப்படி இல்லை. அவங்க எதுக்காக வந்திருக்காங்களோ, கேலி கிண்டல் செய்ய வந்திருக்காங்களா, ஞானம் தெரிஞ்சுக்க வந்திருக்காங்களா, அமைதிக்காக வந்திருக்காங்களா, குருவை தேடி வந்திருக்காங்களா, அதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஞானம் கொடுக்கும். ஓம் சாந்தி.